17th question. For n belongs to n, which of the following is true? Option A, root n plus 1 minus root n is greater than 1 by root n for all except possibly finitely many n. So option B, root of n plus 1 minus root n is less than 1 by root n except possibly finitely many n. Option C, root n plus 1 minus root n greater than 1 for all except possibly finitely many n. Option D, root n plus 1 minus root n is greater than 2 for all except possibly finitely many value of n. அதாவது எல்லா except possibly finite values தவிர அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப உங்களுக்கு ரூட் ஆஃப் n plus 1 minus root n வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சி அது வந்து கிரேட்டர் தான் 1 by root n லெஸ் than 1 by root n இல்ல கிரேட்டர் தான் 1 கிரேட்டர் தான் 2 கண்டுபிடிக்கணும். இதுல எது ட்ரூ ஸ்டேட்மெண்ட் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஜூன் 2019ல சிஎஸ்ஐஆர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணி இருந்திருக்கலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, which is less than 1 by root n கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோலயே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் இருக்கிற ப்ராப்ளம் வந்துச்சுனாக்கா அதோட கான்ஜுகேட்டால மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண சொல்லியிருக்கேன். அப்ப ரூட் n பிளஸ் 1 மைனஸ் ரூட் n-க்கு இதோட கான்ஜுகேட்னு பாத்தீங்கன்னா ரூட் n பிளஸ் 1 பிளஸ் ரூட் n, இதால மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இது a, இது b மாதிரி அர்த்தம், a மைனஸ் b, இது a பிளஸ் b மாதிரி அர்த்தம். அப்ப a மைனஸ் b இன்ட்டு a பிளஸ் b ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா. அப்ப a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா படி பாத்தீங்கன்னா a ஸ்கொயருக்கு n பிளஸ் 1 அண்ட் b க்கு பதில் b ஸ்கொயருக்கு n, ரூட் n பிளஸ் 1 ஸ்கொயர்னு வரும், n பிளஸ் 1. அப்ப ரூட் n-க்கு ஸ்கொயரு, அப்ப அது n. அப்ப இது ரெண்டும் நம்மளுக்கு n கேன்சல் ஆயிடும் நம்மளுக்கு. அப்ப பாத்தீங்கன்னா இதுல டிவைடட் பை ரூட் n பிளஸ் 1 பிளஸ் ரூட் n. அப்ப மேல பாத்தீங்கன்னா எனக்கு எது மட்டும்தான் வருது, 1 பை ரூட் n பிளஸ் 1 பிளஸ் ரூட் n. அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்மளுக்கு லெஸ் than 1 பை ரூட் n, ரெண்டாவது டேர்ம் லெஸ் than 1 பை ரூட் n எடுத்துட்டீங்க அப்படின்னா which is less than 1 by 2 times ரூட் n எழுதிக்கலாம். இந்த 1 by half root n, half into 1 by root n is less than 1 by root n-ன்றது clear answer. So option B, root n plus 1 minus root n is less than 1 by n-ன்றதுதான் நம்மளுக்கான true statement.